பிரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் காலை வேளையிலே வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயம் என்பது நம்ப முடியாத காரியத்தை செய்வதுதான் அதிசயம். நம்மனாலே செய்ய முடியாத காரியம், நம்மனாலே நடக்க முடியாத காரியங்களை தேவன் நமக்காக செய்கிறாரே, அதுதான் தேவன் செய்கிற அதிசயமான ஒரு காரியம். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வாராக. இதுவரைக்கும் பார்த்திராத, இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அதிசயங்களை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு செய்வாராக. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் இதுவரைக்கும் அது நடக்கவில்லை, இப்பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிசயத்திலே ஒரு 3 வகைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது சங்கீதம் 7வது வசனத்தில் அதிசயமான கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இது எதற்கு அந்த அதிசயமான கிருபை? உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்காக. அதே சங்கீதம் 8வது வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்க்கல் என்றால், நாம் நடக்கும் வழியிலே விடாமல், நாம் நடக்கும் வழியிலே தவறி விழுந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பதற்காக அந்த அதிசயத்தை கர்த்தர் தருகிறார். சத்ரு நம்மை ஜெயிக்காதபடிக்கு அந்த அதிசயத்தை நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் அதிசயமான அனுகூலங்களை நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமானவைகளை செய்வாராக. உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் ஊழியத்தில், ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையில் அனுகூலமான அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. 3வது அதே யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம், உன் நாட்களிலே இந்த அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னால் உன் கண்கள் பார்ப்பேன் என்றால், இந்த நாளிலே அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தளர்ந்து போயிருக்கிறீர்களா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? நான் இவ்வளவு நாளாக ஜெபிக்கிறேன், கர்த்தர் செய்ய மாட்டாரா என்கிற கேள்வியோடு உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால், இந்த காலவேளையில் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை, கர்த்தருடைய அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள், கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.